கார்த்திகை மாதம் சோமவார விரதம் இருக்கிறது ரொம்பவுமே சிறப்புங்க. இந்த விரதம் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, காலையில எழுந்து குளிச்சுட்டு உங்க வீட்ல சிவபெருமானோட ஃபோட்டோவோ, விக்கிரகமோ இருந்தா மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க. விளக்கேத்தி வச்சு ஓம் நமசிவாய அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். மாலை 6 மணிக்கு மேல விளக்கேத்தி வச்சு சிவபுராணம் பாடி, உங்களுக்கு தெரிஞ்ச சிவன் பாடல்கள பாடி, உங்களோட வேண்டுதல சிவபெருமான் திருப்பாதத்துல சமர்ப்பணம் பண்ணுங்க. அப்புறம் நெய்வேத்தியம் இந்த மாதிரி சாதம் வச்சு நீங்கள் படையலும் போடலாம். இல்லை ஏதாவது சிம்பிளாக நெய்வேத்தியம் நீங்கள் ரெடி பண்ணி சிவபெருமானுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு உங்களோட விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம். இந்த வருஷம் 5 சோமவார விரதம் இருந்ததுங்க. அதில் 3 முடிஞ்சுது, இன்னும் 2 தான் இருக்குது. இந்த 3ஐயும் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அடுத்து இன்னும் 2 சோமவாரம் இருக்குது. அந்த 2 சோமவாரத்தில் எதில் உங்களால் முடியுதோ அன்னைக்கு சிவபெருமானுக்காக விரதம் இருந்து சிவபெருமானோட அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெறுங்க. இன்னும் அடுத்து வரக்கூடிய இந்த 2 சோமவாரத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பிறகு இந்த நாளுக்காக இன்னும் 1 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதனால் மறந்துடாமல் அடுத்து வரக்கூடிய 2 சோமவாரத்தில் ஏதாவது ஒரு சோமவாரத்தில் விரதம் இருங்க. சிவபெருமானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிவாய் நம, வாழ்க வளமுடன். நீங்கள் நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும்.